Friends, இருக்கட்டும் anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Tales of Demons and Gods season 1ல episode 21 தான். இந்த எபிசோட எந்த விதத்துல நான் 21 னு சொல்றேன்னா என்னோட எடிட் வேரியன்ட் பொறுத்து. சோ இனிமே இந்த Tales of Demons and Gods எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி நான் எடிட் பண்ண போறேன். சோ வீடியோ கண்டிப்பா 10 நிமிஷத்துக்கு மேல தான் இருக்கும். ஆனா ஒரிஜினல் அனிமேயோட டைம் என்னன்னா 5 நிமிஷம் தான். சோ எனக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு நான் எடிட் பண்றனால அப்படியே லைனா நான் 1 2 3 4 போட்டுக்கிறேன். சோ யாரும் குழம்பி போக வேணாம். இது நம்ம சேனல்ல மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா கதையில உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. ஹீரோ அந்த மார்க்கெட்ல ஆர்மர்லாம் வாங்கிட்டு அவனோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருப்பான். ஆனா என்ன கொடுமைனா ஹீரோவை ஃபாலோ பண்றத அவனே பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்படியே வீம்புக்குன்னு ஒரு முட்டு சந்துக்கு போயிட்டு இவனுங்கெல்லாம் சுத்தி விலக வச்சு என்னதாண்டா நீங்க பண்றீங்க அப்படின்னு பயப்படுற மாதிரி ஆக்டிங் போடுவோம். ஆஹா நீ பயப்படலாம் ஜேவியாடா சென் கேட்டுட்டு அந்த கும்பலான்னு இறங்கவும் கோட்டத்துல இருந்து ஒரு பையன் பஞ்சிடராக்கெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா அது அவன் மேல படாமலேயே 8 கிலோமீட்டர் தாண்டி விழவும் உண்மையாவே நான் அடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு அந்த பையனே கன்ஃபியூஸ் ஆகுறான். சோ மத்தவங்களுக்குமே தைரியம் வந்துருது நம்ம ஹீரோ தான் அடிக்க வரானுங்க. இருந்தாலும் ஹீரோ இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்புறம் நானும் சண்டை போட வேண்டியதா இருக்குங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஆடா ரொம்ப பயமா இருக்குடா அப்படி இவனுக்கு அட்டாக் பண்ணா ஹீரோ அதை அசால்ட்டாவே சமாளிக்கிறான். யாரா நீங்க மொத்தமா சேர்ந்து அடிக்கிறா சென் சொல்லவும் எல்லாருமே நம்ம ஹீரோ சுத்து போட்டுறானுங்க. ஆனா கொடுமை என்னன்னா ஹீரோ என்ன கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரை கூட்டுறான். அதுவும் அவன் கத்துறது இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது. இப்ப மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹோலி ஃபேமிலி தான் அந்த வேலையை பண்றாங்களா அப்படின்னு கதையை கட்டவும் அவன் வாயை எவனாவது உடங்கிடான்னு சென் கத்துறான். இருந்தாலும் ஹீரோ விடாம அவனுக்கு கிட்ட தப்பிச்ச மாதிரியே அவன் குடும்பத்தை வண்ட கேள்வி கேட்கிறான். அவ்வளவுதான் சென்னை ஹீரோ பொழந்துருவான் அப்படின்னு பாக்கும்போது ஐயோ வயிற்றுலயே அடிச்சுட்டு அவன் முடியலைங்க அப்படின்ட்டு ஹீரோ திடீர்னு கதற ஆரம்பிக்கிறான். பாத்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க இவனுங்க தான் நீலி அடிக்கிறாங்கன்னு. அப்படியும் பட்ட பகல்லே இப்பெல்லாம் பண்றானுங்க பாருங்க படுபாவீங்க அப்படின்னு மக்கள் ஆளாளு கொண்டு பேசிட்டு இருக்கவும் இந்த சென்னுக்கு தான் இவெல்லாம் இந்த வன்மத்தை எங்கடா வச்சிருந்தீங்கன்னு பாக்குறான். சோ அதே கோபத்தோட அவனை சும்மா விடாதீங்களே அப்படின்னு கத்தவும் ஹீரோவை சுத்து போட்டு அடிக்க வரானுங்க. இருந்தாலும் எப்பவும் போல ஆக்டிங் தான். சோ ஹீரோ இந்த இடத்துல அவனுக்கு கிட்ட தப்பிச்சது மட்டும் பார்த்தாதுன்னு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலியா வண்ட கழுவு கழுவுவான். அதையும் ஒருத்தன் ஹீரோ வந்து பிடிக்க அவ்வளவுதான் அவன் வாய ஓடுறான்னு சென்னு கத்துவான். ஐயோ வேணும்னு பண்ணலைங்க உங்களுக்கு எதுவும் ஆயிரல்ல அப்படின்னு ஹீரோ விசாரிக்கவும் இன்னொருத்தன் ஓங்கி ஒண்ணு போடுறான். பாத்துட்டு இருந்த சென்னுக்கு இன்னும் கடுப்பாக திரும்பவும் இவனுங்களை ஏவி விடுறான். அந்த பயலுமே இன்னும் நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. சோ பாத்துட்டு இருக்க மக்களுக்கு என்னமோ நம்ம ஹீரோ பெரிய ஆளு மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை சமாளிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது இவன் கேட்டுட்டு சரியான கடுப்பாரான். இருந்தாலும் ஹீரோ விட மாட்டேங்கிறான். இந்த ஹோலி ஃபேமிலி என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறான். சனினே வாயை மூடி தோடா அப்படின்னு சென் அடிக்க வர அந்த நேரத்துல தான் கரெக்டா அந்த 2 பொண்ணுங்களும் வருதுங்க. சோ இது சென்னுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் போல. ஆனா அதே நேரத்துல நீலி என்னடா 2 பேரும் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கோம். உனக்கு எதுவும் ஆயிரலையேன்னு சொல்லிட்டு இதுங்க 2 ஒன்னா கேக்குதுங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள மனம் விட்டு பேச முடியாத சிச்சுவேஷன். சோ ஹீரோவுமே எனக்கு அவ்வளவு ஒன்னும் அடிப்பல்ல இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு ஆக்டிங்க புளிய மனம் உடைஞ்சு போய் சென் இப்படிப்பட்டவனா நீ அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் சென் அலண்டு போயிடுறான். ஆனா ஹீரோக்கு இன்பம் தான். இங்க பாருடி அவன் தாண்டி வீம்புக்குது என்ற வம்புல தான். ஆனா கடைசியில எதுவுமே பண்ணாத குழந்தை மாதிரி அவன் ஆக்டிங்க புளிகிறான். நீ அதை நம்புறியா சென் கேட்கவும் ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஆக்டிங்க புளிகிறான். இப்படி அடிச்சு போட்டுட்டு என்னடா சொல்ற நீங்க கத்தவும் சரி விடுங்க நான் ஏதோ தெரியாம 4 வார்த்தை பேசினதுக்கு இந்த அளவுக்கு நான் அடிச்சுதான் போட்டணும்னா இந்த இடத்துல இருக்க சட்டம்லாம் ஹோலி ஃபேமிலிஸ்க்கு இல்லையா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ஆக்டிங்க புரிஞ்சுட்டு நீ எவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருந்தா என்னடா நான் எப்பவும் ஜஸ்டிஸ் பக்கம் தான்டா இருப்பேன் உன் ஃபேமிலி கீழே வருவேன்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு ஹீரோ வீர டைலாக் பேசுறது என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு சென்ன ஆச்சரியமாகறான். சோ நீங்களுமே பரவாயில்ல தைரியமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் இப்பதாங்க தலைவன் வந்து அடே நீலி கவலைப்படாத அப்படின்னு ஹீரோக்கு பாதுகாப்பா வந்து முன்னாடி நிக்கவும் டேய் நான் அவனை அடிக்கவே இல்லை நீங்களாவது நம்புங்கடான்னு சென் கத்துறான். டேய் என்னடா அவன் பிரச்சனை இங்க வந்து ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி விட்டு இப்ப இல்ல நொல்லங்கிற லோ கேட்கவும் அடே கொஞ்சமாவது நான் பேசுறது கேளுங்கடா அப்படின்னு சென் கதறினாலும் பின்னாடி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டேங்குதுங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து அவமானப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது நீலிய வச்சுக்கிறேங்கிறான். இருந்தாலும் போகும்போது கூட தலைவன் சும்மா விடல நீலி உனக்கு அவ்வளவு பெருசா அடிப்பல்ல அப்படின்னு நீங்க கேட்கவும் இல்ல நீங்க கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லவும் சுத்தி பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்களா அந்த 2 அழகான தேவதைங்களையும் உசார் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசவும் பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஹீரோ அழகா இருக்கான்னு தோணுது. சரி வா நம்ம கிளாஸுக்கு ஒன்னா போலாமா அப்படின்னு நீங்க கேட்கவும் சரி அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்பிடுறா. சோ இவங்களுமே வழி அனுப்பி வச்சிடறானுங்க. ஆனா கொடுமை என்னன்னா இதெல்லாம் பார்த்து ஒருத்தன் கோவப்படுறான் காய்ஸ்.
இந்த உன்னோட ஸ்பேஸ் ரிங்க நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கொடுக்கவும், இல்ல அதை நீயே வச்சுக்கலாம்னு நீங்க சொல்லவும், இல்ல நான் புதுசா வாங்கிட்டேன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி நீ கிளாஸுக்கு வருவியான்னு நீங்க கேட்கவும், இல்ல நாங்க கொஞ்ச நாளைக்கு வர மாட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. சோ இவனுங்க ட்ரைனிங்காக வந்திருக்கானுங்க போல. எல்லாருமே நல்லா ஓடினாலும் ஒருத்த மட்டும் கதறான். அட என்னதான் அவன் பிரச்சனை, எதுக்காக இப்ப டயர்டா இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உனக்கு என்ன 2 பொண்ணுங்க இருக்காங்க, நீ எனர்ஜெட்டிக்கா இருக்க, எனக்கு யாரா இருக்கா அப்படிங்கறதான் தலைவரோட கவலை. சரிடா நீ கல்டிவேஷன் பண்ணி ஸ்ட்ராங் ஆகும், உனக்கும் வருவாங்க அப்படின்னு கொடுக்குற மோட்டிவேஷனை தலைவருமே மோட்டிவேட் ஆயிடுறாங்க. சோ இது தேராது அப்படின்னு ஹீரோவும் டூசியுமே இவனை சிட்டிக்கு கூட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் மோட்டிவேஷன் இன்னுமே கம்மியாகல. சோ இப்ப சீன் கட் ஆயிட்டு ஏதோ பாத் டப் வந்திருக்கானுங்க போல. நீலி கண்டிப்பா இதை பண்ணுமான்னு டூசி கேட்கவும், தலைவன் தான் ரொம்ப புலம்பாதரான்னு சொல்லிட்டு எனர்ஜெட்டிக்கா ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள குதிக்கிறான். சோ தண்ணி என்னமோ ரொம்ப சூடா இருக்கு. ஆமாடா இந்த தண்ணி சூடா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சோ நீங்க அந்த சூடோட தாண்டா கல்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், டேய் சத்தியமா சொல்றேன் வேற வேற நீ பண்றதுல ஈவலா இருக்குன்னு தலைவன் கதறவும், இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. சோ இப்போ ஒரு வழியா ஹீரோ லெவல் 76 வந்திருக்கான். அப்படியே சீன் கட் ஆயிட்டு இப்ப வேற ஒரு இடத்த காட்டுவோம். இந்த ஃபேமிலில இருந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். சோ என்னோட பேர் ஆண்டனி, நான் தான் உங்களை வழி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அங்க வரானு ஹீரோயின் ஆச்சரியப்படுறா. இந்த மாதிரி ஆள்லாம் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு ஷென் கடுப்பாயிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுற பிளான்ல இங்க ஏதோ சொல்லிட்டு கிடக்கும். கிளம்பலான்னு ஆண்டனி எல்லாருமே கூட்டு போறாரு. சோ அதுல நம்ம ஹீரோயின் என்ன, உனக்கு அந்த ஆள் நல்லா தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஐயா அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். அப்புறம் எப்படி அவரு உனக்கு இவ்வளவு நம்புறாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும். என்னமா பண்ண சொல்ற, அழகா பிறந்தது ஏன் குத்தமா அப்படின்னு ஹீரோ பேசுறது ஒருத்தருக்கு ஸ்டொமக் பர்ன் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கதையில ஒரு பிரேக். பாடி ஷேம்லாம் பண்ணல, இருந்தாலும் இந்த ஆள் என்ன பண்றான்னு சொல்லிட்டு யாராவது விளக்க முடியுமா? ஒருவேளை இவங்க போறக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டாங்க. சோ எல்லாருமே டென்ட் போட்டு தங்கிட்டு கிடக்கவும் ஹீரோவுமே அந்த இடத்துல தான் இருக்கான். ஆனா அதே நேரத்துல இங்க பாரு நான் பக்கத்து டென்ட்ல தான் இருக்கேன், கவலை எதுவும் பற்றாத சரியானு ஷென் கேட்கவும், இல்ல என்னோட இதை நானே பாத்துக்கவேன்னு ஹீரோன்னு சொல்லிடுறான். சோ இதை ஹீரோவுமே பாத்துறாங்க. சோ இப்ப நைட் ஆயிரம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பவர்ஃபுல் ஆகணும், இல்லன்னா நடக்க போற அந்த விஷயத்துல இருந்து என்னால யாரையுமே காப்பாற்ற முடியாது. சோ இந்த இடத்துக்கு நான் தேடி வந்தது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு கல்டிவேட் பண்ணும்போது அவன் இன்னர்சில ஏதோ பால் மாதிரி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறான். ஆனா இது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியல. நீலி எதுக்காக என்ன விட்டுட்டு போனான்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கோம். மாஸ்டர் உங்களை கூப்பிடுறாங்கன்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான். சோ நம்ம நீங்கருமே என்ன விஷயம்னு பார்க்க வந்துடுறா. சோ பார்த்தா வந்தவனுங்க எல்லாருமே நம்ம நீங்கிற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்பா என்ன கூப்பிட்டீங்களான்னு நீங்க கேட்கிறா. நீங்க இங்க இருக்கிற எல்றதா ஏதோ ஒண்ணு வந்துட்டு கேட்கணுமான்னு நீங்களோட அப்பா சொல்லவும், நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய ப்ளூ கிராஸ் வாங்கினல, அதோட மதிப்பு இப்ப 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதை எங்களுக்கு கொஞ்சம் தர முடியுமாமா அப்படின்னு எல்ற கேட்கவும், இவளோட அப்பாவுமே அது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க கோவப்பட்டுட்டு, அங்கிள் இதை என்னோட சொந்த காசுல வாங்கினேன், இந்த ஃபேமிலிக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்லவும், உன்னோட பாக்கெட் மணியே இந்த ஃபேமிலியோட காசு தான். சோ நீ அதை கொடுக்கறதுனால இப்போ ஒன்னும் ஆயிரம் போகுது. அதுலயும் இப்ப அந்த காசு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஹோலி ஃபேமிலி கூடயே போட்டிக்கு போகலாம். அதனால நீ ஷென்ஃபேங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ண வேண்டியது இருந்துச்சுல, அதுவுமே இப்ப தேவையில்லாம கூட ஆகலாம் அப்படின்னு இவர ஆசையை காட்டுவோம். நீங்க எதையுமே ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இந்த ஆள் என்ன நினைக்கிறானா, ஆசையை காட்டி அந்த ப்ளூ கிராஸ் இப்ப வாங்கிடுவோம், அதுக்கப்புறமா அந்த பையலுக்கே இவ்வளவு கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் பிளானோட உட்காருவோம். ஆமா இது நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு இன்னொரு எல்லாரும் சொல்லுவோம். இந்த ஃபேமிலி எப்ப பார்த்தாலும் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீலி ஒருத்தன் தான் எனக்குன்னு யோசிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத நீங்க நினைச்சிட்டு, அந்த பர்பிள் கிராஸ் என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கினேன், அதை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கவும் எல்லாருமே என்னடா சொல்றான்னு ஷாக்காராங்க. சரி அது யாருன்னு சொல்லுமா, நம்ம போய் அவங்க கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். ஆமா ஆமா அவன் 2 பேர் சொல்லுமா, நானே இதை குடிங்கிட்டு வந்துடுவேன்னு இந்த எல்ரு சொல்லவும், நீங்க சரியான கடுப்பாய் என்னடா சொன்னேன்னு கேட்டுறா. சோ அவங்க அப்பாவுமே இருமா அப்படின்னு கத்தவும் எல்லாருமே கடுப்பாரானுங்க. சோ இருந்தாலும் இவங்க அப்பா என்னன்னா இவ என்ன பண்றா, அதுலயும் இவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு பவர் வந்துருச்சு, ஸ்பிரிட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பண்றா, கண்டிப்பா இவதான் இனிமே ஜீனியஸா வர போறா அப்படின்னு அவங்க அப்பா நினைச்சிட்டு கிடக்கும். அவன் எனக்கு நெருக்கமானவன், அவன் ஏதாவது பண்றதா இருந்தா என்ன தாண்டி பண்ணுங்கன்னு நீங்க சொல்லவும், சரியா அதை நான் மறந்துட்டேன் விடுமா இது பெருசாக்காது அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருமே இங்கரோட பவரை பார்த்துட்டு, இவ ஜீனியஸா வர போறா எதுக்கடா இவகிட்ட பிரச்சனைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் இந்த எல்ரு சும்மா விட மாட்டேங்கிறான். ஹோலி ஃபேமிலியோட மேரேஜ் எது கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏய் இந்த மாதிரி ஜீனியஸ் எவனாவது அவங்களுக்கு கொடுப்பாங்க யாருன்னு இவனுங்களாம் கேட்கவும், அது நடக்க இன்னும் 2 வருஷம் இருக்கு, அதெல்லாம் அப்புறமேல் பேசுங்கயா. ஏமா நீ பிரான்ஸ் லெவல்ல தானே இருந்த, அப்புறம் எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது, நம்ம எப்படியாவது சோல் கிறிஸ்டலை வச்சு உன்னை செக் பண்ணி பாத்துடலான்னு அவங்க அப்பா சொல்லுவோம். சரி ஓகேன்னு நீங்க சோல் கிறிஸ்டலை யூஸ் பண்றா. சோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் உண்மையாவே பவர்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ சீன் இந்த இடத்துல கட் ஆயிட்டா அப்படியே நம்ம ஹீரோ சைடு காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட கல்டிவேஷன் லெவல் என்னன்னா 82. ஹீரோ ஆச்சரியப்பட்டு இருக்கா. அதே நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது. நீ சொல்ற மான்ஸ்டர் இந்த சைடு தான் இருக்கான்னு ஆண்டனி கேட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பாத்துறோம். எனக்கு இந்த இடத்துல வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆனா ஆமாப்பா நீ சொல்றதா இங்க இடத்துல எல்லாரும் நம்புவாங்களோ அப்படின்னு ஷென் கடுப்பேத்த பார்க்கவும் ஹீரோ அவனை கடுப்பேத்தி விட்டுறான். நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு ஆண்டனி கேட்கவும், இல்ல இந்த இடத்துல அடிக்கிற வாசனையை பார்த்தா ஃபாக்ஸ் பியர் இந்த இடத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அது இங்கதான் வாழும்னு ஹீரோ சொல்லவும், ஆமா இங்க இருக்கிற முடிய வச்சு நீ கண்டுபிடிச்சிட்டியாக்கும்னு ஷென் கலாய்க்கவும், ஆமா கண்டிப்பா இது ஒரு ஃபாக்ஸ் பியர் தான், ஆனா அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட முடியாது. சோ இதுங்கெல்லாம் வருஷத்துல பாதி நாள் தூங்கியே கழிச்சிருங்க, அப்புறமா மீதி இருக்கிற நாள்ல போய் வேட்டையாடுறதுக்கு அதுங்களோட இடத்த அதுங்க
வந்து மார்க் பண்ணி வச்சிருங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணிருக்குன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இது ஆகுதாச்சுன்னு ஆண்டனி கேட்கவும், அவன் கண்டிப்பா அதுங்களுக்கு யாரும் அத்துமீறி அவங்க இடத்துல இருக்கிறது பிடிக்காது. ஸோ தேவையில்லாத சண்டையை தவிர்த்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு ஹீரோ சொல்லவும், ஏய் யாரா நீ இதுக்காகலாம் பயந்துட்டு போனா என்ன ஆகுறது, நம்மளாம் ஆம்பளைங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சென்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ சொல்றதா எனக்கு கரெக்டா இருக்கு, நீங்க போய் எல்லாரும் எழுப்புங்கடா, நம்ம இப்பவே கிளம்ப போறோம்னா ஆண்டனி எல்லாருமே அனுப்புறான். ஸோ அப்படியே டென்ட் சைடு பார்த்தா எல்லாருமே அதுதான் பண்றானுங்க, எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாருமே கூப்பிட்டு இதுதான்டா விஷயம் அதனாலதான் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருந்தா அந்த கரடி சத்தம் திரும்பவுமே கேக்குது. சோ அது இவங்க இருந்த இடத்துல தான் கத்திட்டு இருக்கு அப்படிங்கறத இவங்க பார்த்துட்டு சோ கூட்டு வந்த இந்த பையில ரொம்ப பாராட்டுறாங்க. இருந்தாலும் சென்னுக்கு தான் சுத்தமா பிடிக்கல போல, ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த கரடி கத்திட்டு இருந்த அந்த இடத்துல பார்த்தா யாரோ சில பேர் வந்து அந்த கரடியை போட்டு தள்ளிருக்கானுங்க. அப்படின்னா சரி இந்த ஹோலி ஃபேமிலி அவனையே கூட்டு வந்திருக்கானுங்க போலன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கோம். நல்ல வேலைடா நீ தான் ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ணி அதை சொல்லிட்டேன், உனக்கு நான் கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன்னு இந்த பையன் சொல்லவும், சரி உன்னால ஒன்னு உணர முடியுதா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், என்னது இந்த பையன் கேட்கவும், நான் சொல்றதை கேட்க மட்டும் செய்ய, நம்மள டார்க் கில்ட சேர்ந்தவனுங்க ஃபாலோ பண்றானுங்க, சோ கண்டிப்பா அவனுங்க நம்மள அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், சரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு இந்த பையன் சொல்றான். சோ ஹீரோவும் ஏதோ பிளான் போட்டிருக்கான் போல. இப்போ சீன் கட் ஆயிட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துருக்க நேரத்துல ஹீரோ ஒரு ரோஸ் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்க பாரு கண்ணை மூடனா உனக்கு ஒரு அழகான விஷயத்தை காட்டுறேன் அப்படிங்கவும் இவளுமே சரின்னு கண்ணை மூடிடுறா. சோ ஹீரோ போட்டிருக்க பிளான் ஆட்டோமேட்டிக்கா நாசமா போக எவனோ சண்டை தான் போட்டுட்டு இருக்கான்னு ஹீரோயின் கத்துறா. சோ ஹீரோ என்னதான் மனம் உடஞ்சாலும் இவ்வளவு உட்கார வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகவும், இவன் ஏதோ என்கிட்ட காட்டலான்னு வந்தான் அப்படின்னு ஹீரோயினுமே ரோஸ் கீழே இருக்கிறத பாத்துறா. சோ அதே நேரத்துல இவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கெல்ட சேர்ந்த 3 பேருமே பிடிச்சிட்டாங்க போல. ஏய் யாரா நீங்க அப்படின்னு இவன் கேட்கும். இவனவே ஏதோ ஒரு ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. சோ இருந்தாலும் இந்த பையன் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு இது டார்க் யூனியன் ஸ்டைல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கதோட இந்த எபிசோட் முடியுது guys. சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எல்லாமே ஒரு 5 நிமிஷம் எபிசோடுங்கறனால எந்தெந்த எபிசோட் முடியுதோ அந்தந்த எபிசோடுக்கு பிளாக் ஸ்கிரீனை நான் கரெக்டா தான் ஆட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்குமே எந்தெந்த எபிசோட் முடியுது அப்படிங்கறது பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹீரோ எல்லாருமே காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு டெம்பிள் தேடி வராங்க. அப்புறமா இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு ரேரான ட்ரெஷர் இருக்கிறதா ஹீரோக்கு தெரியும். ஆனா மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல ட்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் தெரியும். சோ ஹீரோக்கு அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு பொருள் தான் தேவை, அதை மட்டும் அவன் கண்டுபிடிச்சா போதுமா, அதுல ஏதோ பவர் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சோ என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.